எல்லாருக்கும் வணக்கம். மும்மொழி கொள்கை இது நம்ம தமிழ்நாட்டுக்கு புது விஷயம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 1965 மும்மொழி கொள்கை கொண்டு வரணும் அப்படின்னு மத்திய அரசு முடிவு பண்றாங்க. அதுக்கு பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுல தமிழகம் மிக முக்கிய மாநிலமா இருக்குங்க. தமிழக தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு தாய்மொழி தமிழ் இருக்கு, அது இல்லாம நாங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இங்கிலீஷ் கத்துட்டு இருக்கிறோம், ஏன் எங்க மேல கொண்டு வந்து ஹிந்தி திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்கள், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாருமே ஹிந்தி கத்துக்கிறது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல மேக்சிமம் பர்சன்ஸ்க்கு ஹிந்தி தெரியாது. சோ இப்போ 2019 நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கல்வி அமைச்சர் மும்மொழி கொள்கையை கொண்டு போய் வைக்கிறாங்க. மத்திய அரசா இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மும்மொழி கொள்கை கரெக்ட் தான், ஏன்னா இன்னைக்கு நம்மளோட டெக்னாலஜி வைஸ் சரிங்க, நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு 3 லாங்குவேஜ் கத்துக்கிறதுங்கிறது முக்கியம். அந்த 3வது மொழி அப்படிங்கிறது கண்டிப்பா ஹிந்தி தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒண்ணு தாய்மொழி கத்துப்பாங்க, சோ அதுக்கப்புறம் ஆங்கிலம். 3வது மொழி இந்தியாக்குள்ள பேசுற ஏதாவது ஒரு மொழியை கத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம மலையாளம் கத்துக்கலாம், கன்னடம் கத்துக்கலாம், நம்ம எங்க போய் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ இல்ல எந்த மொழி பிடிக்குமோ அதை 3வது மொழியா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. நம்மளோட தாய்மொழி தமிழ் நம்மளோட அம்மா மாதிரிங்க, அதை நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ மற்ற மொழிகளை நம்ம கம்யூனிகேட் பண்ற அளவுக்காவது நம்ம கத்து வச்சுக்கணுங்க. 2 மொழிகளே போதுமே, எதுக்கு இன்னொரு மொழி? அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.